ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. சனி 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனாலும் உங்களுக்கு சனி நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. ராகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. இப்ப 3ல இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துக்கு பயிற்சி ஆகும். அதே மாதிரி குரு அஷ்டமத்து குரு. ஏங்க அஷ்டமத்து குருவா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது நன்மைதான். குரு பலம் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் குரு அஷ்டமத்துக்கு வராரு. அஷ்டமத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போறாரு. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இதெல்லாமே வேலை செய்யாது குரு அஷ்டமத்துல வரும்போது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து சனியை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் கம்மியாகி சனி மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா, அதனால நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்த்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அது கூட டிசம்பருக்கு அப்புறம் 2ல ராகு வர்றதுனால காசு பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரப்போகுது. பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த தடவை வந்துடும். அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா எல்லாமே சக்சஸா தான் ஆக போகுது. புதுசா நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமானா குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில்காரகன் எப்படி இருக்காரு, ராசி லக்ன ரீதியா அதை நீங்க பாத்துக்கங்க. இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இந்த திசாபுத்தி இந்த தொழிலுக்கு ஏற்றதான் நீங்க பார்த்துட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லது. ஆனா ஜென்ரலானது வேற, உங்களுடைய சுயஜாதகம் வேற. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது. சோ என்னன்னா அதை யோசிச்சு பண்ணணும்னு சொல்றேன். ஏன் யோசிச்சு பண்ணணும், குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ டிசம்பருக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாத காலம் கழித்து டிசம்பர்ல கேது அங்க வராரு. அப்போ குரு கேது இணைவு. குரு கேது இணைவு என்னத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல பணத்தை போட்டு லாக் பண்றது. ஓகேங்களா? அப்ப லாக் ஆயிக்கும். அந்த பணம் விருத்தியாகணும். நம்ம போடக்கூடிய பிசினஸ்ல பணம் ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தாதான் நம்ம பிசினஸை டெவலப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஆனா அது போய் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாதான் போகும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ராகு அங்க வராரு. அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம். குரு உங்களுக்கு அஷ்டமத்துல உச்சமாகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகும் போது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாட்டு மூலியமா பணம் வர்றது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா பணம் கொடுத்துரும். தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு காசு பணம் வர்றது, உங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுக்கறது, வேற கம்பெனிக்கு போறது, கம்பெனி மூலியமா உங்களுக்கு காசு பணம் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்கிறாரு. உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிரும்.
அஷ்டமத்துல இருக்க குருனால மட்டும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் நம்ம யோசிக்காம முடிவெடுப்போம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்துக்கு தான் வந்து பழி வாங்குவாரு. மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கு பழி வாங்க மாட்டாரு. காசு பணத்த அள்ளி குடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், காசு பணம் நீங்க மத்த காட்டிலும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நெறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது இப்போ ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இவ்வளோ நாள் மந்தகதியாக இருந்தாலும், குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்துரும். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னிலை உணர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு போயிருவீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்களுக்கு இது சிறப்பாக இருக்குது. சூஸ் பண்றது மட்டும் நல்ல கோர்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்ல பிளேஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிப்ப முடிச்சவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சு ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டே இருக்கேன். ஜாப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்னா, கட்டாயம் வழிபாடுகள் நீங்க பண்ணணும். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு வழிபாடு பண்ணுங்க. குருனா சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்காங்க இல்லையா? அந்த வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரர், சாய்பாபா அல்லது பிரம்மதேவர். வியாழக்கிழமை காலையில யமகண்ட நேரம் வரும். அந்த 6 டூ 7 அந்த டைம்ல குரு ஹோரையாவும் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பிரம்மதேவர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய நீங்க என்ன ஃபீல்டோ, அந்த ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையும் கட்டாயம் கிடைச்சிரும். கவலையப்படாதீங்க. ஆனா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். சனி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, கொஞ்சம் எல்லா விஷயமும் ஸ்லோவா ஒரு 2, 3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 2வது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 3வது கிடைக்காது. 4வது கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4 டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். 5வது டைம் ரொம்ப அருமையா கிடைச்சிரும். குரு பலம் உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பாக்குது. இன்கம் உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்ப எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் வரும். அப்ப கட்டாயம் இன்கம் வந்துரும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா, அஷ்டமத்து குரு இருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்ல. அதனால புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னா, 7ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் தான் குரு இருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு வந்துர்றாரு. அதனால குரு பலமும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மேரேஜ் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா, குரு பலம் அஷ்டமத்துக்கு வந்தனால இல்ல. அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு. ராகு, கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் திருமணத்த பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாரி இருந்தா, ஜூன்க்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணி அடுத்த குருபலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, காசு பணத்த கொடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, இந்த மாரி உறவுகளுக்கிடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காச குடுப்பாரு. அதே நேரத்துல உறவுகள பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆயி போலாம், டைவர்ஸ் ஆயி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லது இல்ல. இவ்வளோ நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுவாங்க. அதாவது உங்கள புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, மன நெருடல உண்டு பண்ணும். மன கஷ்டத்த உண்டு பண்ணும். அதனால விரக்தியாயி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காம போயிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உறவுகள் வேற, காசு பணம் சம்பாரிக்கிறது வேற, நம்ம உத்தியோகம் வேற, பிசினஸ் வேறன்னு பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு வச்சா மட்டும் தான் நீங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியும். இல்ல எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 0 ஆயிரும். ரொம்ப கஷ்டம் மேல எந்திரிச்சு வர்றது. அதனால இந்த 1 வருட காலகட்டத்துல உறவுகள் இடையே மனக்கசப்பு, பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அத பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. என்னன்னு அவங்க கிட்டயே கேளுங்க. மனமுருகுங்க, சாரி கேளுங்க, இப்படி கேட்டுருங்க.
பொதுவாவே உறவுகள காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போய் ரத்த காயம் ஆகுறது, சர்ஜரி ஆகுறது, வண்டி வாகனங்கள்ல போனாலே பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சனி குடுத்துருவாரு. குரு பார்க்குறாரு இல்லையா? குரு 2 விஷயத்தையும் செய்வாருங்க. அவருடைய வேலை வளர்த்து விடுறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ, அதனால அவருடைய வேலை வளர்த்து விடுறதுங்கிறனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, கீழ உழுக செய்றதும் நானே. அதே மாரி வீடு வாசல் வாங்கி குடுக்கிறதும் நானே அப்படின்னு குரு சொல்லுவாரு. அதனால கெட்ட விஷயங்கள் குறைவா இருக்கணும்னா பிரீத்தி பண்ணிக்கங்க. சனிக்கு பிரீத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா குருநாதர் கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தி கொண்டு போகும். சாபங்கள் அல்ல. பொதுவா வார்த்தைகள விடாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அல்லது கீழ் பொசிஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ ஈஸியா ஒருத்தர திட்டி மிதிக்க முடியும்னா, அவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். நீங்க காமிக்கக்கூடிய உங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது. அதனால கீழ இருக்க வொர்க்கர்ஸ்ட்ட நான் அப்படிதான் நடந்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது தான் நல்லதுங்க. பொதுவாவே பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நல்ல இப்போ ஒர்க்கு, பிசினஸ் நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு. நல்ல தெரிஞ்ச அதுவும் குடும்பத்தில சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் ஆனவங்களாக இருந்த கணவர்கிட்டயும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்க்கு போறோம்னா தாராளமா போலாம். அத வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குடும்பத்துல உறவுகளுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அனுசரணையா நடக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அனுசரணை இல்ல அப்படின்னா கட்டாயம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்துல ராகு வராரு, அஷ்டமத்துல கேது வராரு. நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கட்டாயம் கணவர்கிட்ட அனுசரிச்சு தான் போணும். ஆனா கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வெளிநபர்கள் கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்கள பத்தி பர்சனல் விஷயங்கள சொல்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா, எங்க போறீங்க? எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க? என்ன ஜாப்க்காக போறீங்க? அப்படிங்கிற கிளியர் கட்டா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து கணவர்கிட்டயோ சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து கெட்ட பேர ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனி உங்க ராசியவே பார்க்குறாரு. சனி எப்பலாம் ராசிய பார்க்குறாரோ, மன சங்கடங்களோ, அவமானங்களோ ஏற்படுத்துவாரு. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல கெட்ட பேர் வராமயும் பார்த்துக்கணும். குடும்ப நபர்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இது மாரி சூழும். ஆனா காசு, பணம், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான நிலை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சிய நோக்கியும், உங்களோட டெவலப்மெண்ட், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது, குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் குறையும். இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல, நெருக்கடியான சூழ்நிலைகள்ல குடும்பம் தான் ஆதரவா இருக்கணும். ஆனா, அதுவே உங்களுக்கு உறுதுணையா நிக்காதம்போது, நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ உங்களுடைய கெரியர் டெவலப்மென்ட்டுக்கு ரொம்ப 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா அத பத்தி சிந்தனை, கொஞ்சம் ரெஸ்ட்டு, உங்க உடம்பு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்களுடையது டைம் மாறும்போது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அஷ்டமத்து குரு, கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு. பெண்கள பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அதனால கவனமாக இல்ல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அப்டின்னா, உடனடியா என்ன செய்யணும்? நீங்க தான் மருத்துவர கூட்டு போயி ஆலோசனை பண்ணி, அத டாக்டர அடுத்தது ட்ரீட்மெண்ட் இந்த மாரி விஷயங்களுக்கு கொண்டு போணும். இல்ல அப்டின்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அது கூட அவமானமும் 8ஆம் இடம் தான். அதனால குரு உங்க ராசியதிபதியே போயி உச்சமாகுறாரு. அதனால கணவர் வழி அவமானங்களோ, அல்லது வந்து நீங்க தெரியாத நபர்கிட்ட பேசும்போது ஏதாவது பிளாக்மெயில் பண்றது. அதனால மேக்ஸிமம் சோசியல் மீடியாங்கும்போது என்ன பார்க்குறீங்களோ, அத பார்க்கறதோட வந்துரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக்கூடாது. சாட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச நடக்கக்கூடிய பிரச்சனைகள உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றது. நண்பர் தானே, ரொம்ப நல்லவர். இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ
ஸோ அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பேர நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுக்காக யாருமே வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு உறுதுணையா இருக்கும். தெய்வ வழிபாடு எதுக்கு அப்டின்னா, கெட்ட வழிகள்ல கெட்ட எண்ணங்கள குடுக்காம, நம்மள பாதுகாப்பான உணர்வ எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. அத கட்டாயம் நீங்க பண்ணணும். அதே மாரி கலைத்துறைக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்துல வந்து மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு, பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க முடியும். 2ஆம் இடத்த குருபலம் பாக்குது. நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும். நீங்க நல்ல பீக்ல இருக்கீங்கன்னா, உங்கள பத்தி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பப்படும். ஆனா, அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம உங்க வளர்ச்சிய நோக்கி போகும்போது, பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசாங்க அதிகாரிகள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு ராகு தூண்டி விடுவாரு. சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்க ராசிய. அதனால லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க. நேர்மை, நீதி, நியாயம் உங்களுடைய துறை சார்ந்து நீங்க இல்ல அப்படின்னா, கட்டாயம் ஒரு பனிஷ்மென்ட்க்கு போயிடுவீங்க. காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரா இல்லாதனால, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணலாம். தவறுகள் கிடையாது. உயர் அதிகாரிய எதிர்த்து பேசுறதுனாலும் சரி, என்ன வேணா பண்ணலாம். உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம். ஆனா கடமைய தவறக்கூடாது. உயர் அதிகாரிக்காக நீங்க போய் லஞ்ச லாவண்யங்கள வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அவரு வாய் வழியா சொல்றத ரிட்டர்னா குடுங்க. நான் செய்றேங்கிறத ஆப்போசிட்டா பேசுங்க. சனி எப்பவுமே எதிர்த்து பேசுறீங்க, உங்க சைடு நேர்மை இருக்கு அப்படின்னா, கட்டாயம் அதுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவாரு. இல்ல அப்படின்ட்டு என்ன செய்றீங்க, நீங்க லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா புடிச்சு பனிஷ்மென்ட்ட குடுத்துருவாரு. கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்ல. அதனால கவனமா இருங்க. குரு வேற 12 பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது தண்டனைக்குரிய ஒரு இடம். ஸோ அதனால கவனமா இருங்க. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். விரும்பாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர். சேலரி இன்கிரிமென்ட், காசு பணமும் வருங்க. 2ஆம் இடத்து ராகு திடீர்னு ஒரு பெரிய காசு பணத்த உங்களுக்கு குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்திலே சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஓரளவு வந்து நல்ல அமைப்பு தான். சனி 4ஆம் இடத்துல இருந்து உட்கார்றது, சனி வந்து சந்திரன பார்க்கறது நல்ல அமைப்பு தான். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ராகு 2லயும் குருபலம் இல்ல பாருங்க உங்களுக்கு. ராகு 2லயும் இருக்காரு. ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பரிகாரங்கள், பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க. உங்க ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்கு. ராகு 2ல இருக்கு. மெயினா காசு பண விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பதவி ஸ்தானத்துல சனி இருக்கது வந்து நல்லதா, கெட்டதான்னு கேட்டா, அரசியல பொறுத்தவரைக்கும் நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அது மக்களிடையே உங்கள கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறது, மக்களுடைய சப்போர்ட் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு வெற்றி ஆயிக்கங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பினாமி சொத்துக்கள். நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேன்க்கோ நீங்க வந்து பினாமியா இருக்கீங்கன்னா, திடீர்னு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இதுதான். அதாவது திடீர்னு ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு உழைக்காத வருமானம். அது உயில் சொத்தா இருக்கலாம். அதே மாரி அனாமத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி, லாட்டரி, புதையல் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்லா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். தாயார் வழி, தந்தையார் வழி 2 பேத்துக்குமே மருத்துவ செலவு இருக்கு. குரு அஷ்டமத்திலிருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, அது மட்டும் கிடையாது. சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. கர்மஸ்தானத்தையும் பார்க்குது. குடும்பத்துல கருமம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களைய இது வந்து தீமைகள கம்மி பண்ணி நன்மைகள அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.